சென்னை ஈசிஆர் சாலையில் அமைந்துள்ள பிரபலமான பொழுதுபோக்கு தலமான விஜிபி பார்க்கில் ராட்சத ராட்டினத்தில் சிக்கி 3 மணி நேரத்திற்கு மேலாக பொதுமக்கள் அவதியடைந்தனர். இதையடுத்து நீண்ட நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் அவர்களை மீட்டனர். மெரைன் கிங்டம், ராட்சத ராட்டினங்கள் உள்ளிட்ட பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் கொண்ட விஜிபி சுற்றுலா மையத்துக்கு சென்னை மற்றும் புறநகர் பகுதியைச் சேர்ந்த ஏராளமான மக்கள் செல்கின்றனர். தற்போது கோடை விடுமுறை காரணமாக ஆயிரக்கணக்கானோர் அங்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் விடுமுறை முடிவடைய இருப்பதால் கடந்த சில நாட்களாகவே அங்கு மக்கள் கூட்டம் அதிகரித்து காணப்படுகின்றன. 27ஆம் தேதி சுமார் 6 மணி அளவில் ராட்சத ராட்டினம் ஒன்றின் மேல் 30க்கும் மேற்பட்டோர் சவாரி செய்தனர். அப்போது திடீரென தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அந்தரத்தில் ராட்டினம் நின்றது. சிறிது நேரத்தில் சரியாகும் என மக்கள் எதிர்பார்த்த நிலையில் 1 மணி நேரத்திற்கு மேலாகியும் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படவில்லை. இதனால் குழந்தைகள் உள்ளிட்டோர் அச்சமடைந்து சத்தமிடத் தொடங்கினர். மேலும் அந்தரத்தில் நின்றதால் பெண்களும் குழந்தைகளும் அச்சமடைந்து அலறியதோடு ஒரு சிலருக்கு மயக்கமும் ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது. சுமார் 9 மணி ஆகியும் தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்படாமல் அவர்கள் ராட்டினத்திலேயே தவித்தனர். இந்த நிலையில் பொதுமக்கள் ராட்டினத்தில் சிக்கிக் கொண்டது குறித்து போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து திருவான்மியூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறை வீரர்கள் விஜிபிக்கு விரைந்தனர். தொடர்ந்து அவர்களை மீட்கும் பணியும் நடைபெற்றது. இந்த நிலையில் ராட்டினத்தை முறையாக பராமரிக்காமல் இயக்கியதன் காரணமாகவே சுற்றுலா பயணிகள் அந்தரத்தில் தவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்படுகின்றது. அதே நேரத்தில் இது தொடர்பாக விஜிபி எந்தவிதமான விளக்கத்தையும் அளிக்கவில்லை. ஏற்கனவே ஒரு சில முறை இதேபோல் ராட்டினங்களால் மக்கள் அந்தரத்தில் தவித்த சம்பவம் நடைபெற்றிருக்கும் நிலையில் உரிய ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கின்றனர் பொதுமக்கள்.